அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமுதாயத்துல, அதாவது நல்ல பிராட் மைண்டடா நிறைய பேர் இருக்கோம். நல்ல பகுத்தறிவோட பயங்கரமா யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுற காலகட்டத்துல கூட, பெண்கள் கணவனை இழந்த பின் மறுமணம் புரிந்தாலோ, இல்லைன்னா விவாகரத்தான பெண்கள் இரண்டாவது திருமணம் செய்தாலோ, சில பேர் ஏத்துக்கிறாங்க. ஆனா சில பேர் மனசுல அது ஏத்துக்கவே மாட்டேங்குது. அவங்கள ஏளனமாவும் பாக்குறாங்க. அவங்கள பத்தி வம்பும் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த மகாபாரதத்துல ரொம்பவே ஆச்சரியமான நிகழ்வுகள்ல ஒண்ணு, திரௌபதி 5 பேரான பாண்டவர்களை மணந்தது. ஒரு பெண் 5 ஆண்களை மணந்தது அப்படிங்கிறது இன்றைய சமுதாயத்துல கூட அதை நம்ம வியப்பான ஒரு விஷயமா தான் பாக்குறோம். இந்த சம்பவம் உண்மையிலேயே தெய்வத்தின் விதியா, இல்லைனா அதர்மமா? அந்த பொண்ணு 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவறா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாபாரதத்தோட ஆழமான கதையை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த உண்மைய ஒவ்வொன்னா பார்க்கலாம். திரௌபதியின் பிறப்பு ஒன்னும் சாதாரணமானது கிடையாது. பாஞ்சால நாட்டுடைய அரசரான துருபதனை அவருடைய பால்ய சிநேகிதரான துரோணாச்சாரியார் அர்ஜுனனை வச்சு யுத்தத்துல தோக்கடிச்சிடுறார். இதனால அவமானம் அடைந்த துருபதன் தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற மகர்ஷிகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு யாகம் ஒண்ணு வளர்க்கிறார். எதுக்கு அப்படின்னா, அவருக்கு 2 வேண்டுதல்கள் இருந்தது. அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணும், துரோணாச்சாரியாரை கொல்றதுக்கு ஒரு பையனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த யாகத்தையே அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறார். யாக குண்டத்திலேந்து திரௌபதியும் திருஷ்டத்யும்னனும் அவருடைய ஆசைப்படியே தோன்றினாங்க. திரௌபதி ஒரு தெய்வீக நோக்கத்துக்காக பிறந்தவ அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. அவளோட வாழ்க்கை ஆரம்பத்திலேருந்தே ஒரு பெரிய தர்ம யுத்தத்தோட தொடர்புடையது அப்படின்னு தான் சொல்லணும். திரௌபதிக்கு அர்ஜுனனை திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கறதுக்காக துருபதன் சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செஞ்சார். பாண்டவர்கள் லக்ஷா கிரகத்துல இருந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு கிடைக்குது. ஆனாலும் அவர் அதை நம்ப தயாரா இல்லை. ஏன்னா கடவுள் கொடுத்த பரிசு தானே திரௌபதி. அப்போ தெய்வங்களே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கும் போது அர்ஜுனன் எப்படி இறந்து போயிருக்க முடியும்? அதனால ரொம்ப தைரியமா சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்றார். அதுல ரொம்ப ஒரு கடினமான ஒரு சவாலும் வைக்கிறார். ஒரு சுழலும் இலக்கம் தான் அவங்க எல்லாரும் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ஒரு பந்தயமா வைக்கிறாங்க. வந்த அரசர்கள் பல பேரும் அதுல முயற்சி பண்ணி தோத்தும் போயிடுறாங்க. அப்போ கர்ணனும் அந்த சுயம்பரத்துக்கு அவன் வில்ல எடுத்த உடனே கிருஷ்ணர் திரௌபதிக்கு சிக்னல் கொடுக்கிறார். ஏன்னா கர்ணன் மட்டும் அதுல பங்கேற்றான் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிதா அந்த இலக்கை அடைஞ்சிடுவான். அவன் தான் திரௌபதியை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும். அதனால கிருஷ்ணன் அதை அவாய்ட் பண்றதுக்காக திரௌபதிக்கு சிக்னல் கொடுக்கிறார். உடனே திரௌபதியும், நான் தேரோட்டியின் மகனெல்லாம் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், உனக்கு இதுல பங்கேற்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவனை அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் அந்தனர் வேடத்துல இருந்த அர்ஜுனன், நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். ஒரு அந்தணனால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு, சரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அர்ஜுனனும் சரியா அந்த இலக்கை வீழ்த்தி திரௌபதிய திருமணம் செஞ்சுக்கிறான். அந்த சவால்ல வெற்றி பெற்ற அர்ஜுனன் அவளை அழைச்சுக்கிட்டு அவனுடைய அம்மா இருக்கிற இடத்துக்கும் கூட்டிட்டு போறான். குந்தியின் அறியாமை வார்த்தை. லக்ஷா கிரகத்திலேருந்து தப்பிச்ச பாண்டவர்கள் அந்தனர் வேஷத்தோட ஒரு கிராமத்துல தங்கி இருந்தாங்க. அவங்க தினமும் போய் ஒவ்வொரு வீதியிலிருந்தும் யாச்சகம் பெற்று வருவாங்க. அவங்க அம்மாவான குந்தி எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுப்பா. சுயம்பரத்துல அர்ஜுனன் திரௌபதியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க 5 பேரும் திரௌபதியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள போகாம வாசல்ல நிக்கிறாங்க. அப்போ யுதிஷ்டன் அவங்க அம்மாவுக்கு சஸ்பென்ஸா சொல்றதா நினைச்சு, அம்மா இன்னைக்கு அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய பிக்ஷை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அவனுக்கு திருமணம் ஆகி இருக்குன்னு சொல்லாம பிக்ஷை கிடைச்சிருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே குந்தி, ஏதோ சாப்பிடுற பொருள் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு, 5 பேரும் சமமா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு அங்கேயே நிக்கிறாங்க.
என்ன சத்தத்தையே காணோம்னு வெளியில வந்து பார்த்த குந்திக்கோ பயங்கர அதிர்ச்சி. அதுக்கப்புறம் யுதிஷ்டன் கிட்ட நீ எப்படி ஒரு பெண்ணை பிக்ஷன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி கோபப்படுறா. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேனே அப்படிங்கிறா. அப்ப யுதிஷ்டன், அம்மா உன் வாயில இருந்து வர வார்த்தையை நாங்க எப்பவுமே மீறினது கிடையாது. அதனால நாங்க 5 பேருமே அவளை திருமணம் செஞ்சுக்க போறோம். ஆனா இத சமூகம் எப்படி ஏத்துக்குங்கிறத தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாருமே குழப்பத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. வியாச முனிவரின் விளக்கம். அந்த நேரத்துல நிலைமை ரொம்பவே சிக்கலா இருந்தது. அப்போ அங்க வந்த வியாச பகவான் அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். திரௌபதியோட பூர்வ ஜென்மத்துல என்ன நடந்ததுங்கிற கதைய விலாவாரியா சொல்றார். சொல்லிட்டு அவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா, திரௌபதி சிவபெருமான் கிட்ட ஒரு நல்ல கணவன் வேணும்னு கேட்டா. அது மட்டும் இல்லாம அவ எப்படி தெரியுமா கேட்டா, என்னுடைய கணவன் மிகச்சிறந்த தர்மவானா இருக்கணும், பலசாலியா இருக்கணும், மிகப்பெரிய வீரனா இருக்கணும், உலகத்திலே நல்ல அழகானவனா இருக்கணும், அவன் அறிவுள்ளவனாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. 5 குணங்களையும் ஒருத்தருக்கே தர முடியாது. அதனால இந்த 5 குணங்கள் கொண்ட 5 ஆண்களை நீ திருமணம் செஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவளுக்கு வரம் கொடுத்தார் போன ஜென்மத்துல. அதன்படிதான் பாண்டவர்கள் 5 பேரும் அவளுக்கு கிடைச்சிருக்காங்க. அதனால அவ பாண்டவர்கள் 5 பேரையும் திருமணம் செஞ்சுக்கிறதுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல, சிக்கலும் இல்ல. தாராளமா திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வியாசர் விளக்கி சொல்றார். திரௌபதியோட முந்தின ஜென்ம கதையை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். தர்மத்தை காப்பாற்றிய திருமணம். ஆக சிவபெருமானுடைய வாக்கின்படிதான் திரௌபதிக்கு 5 கணவர்கள் கிடைச்சிருக்காங்க. அதனால அவ 5 பேரை மணந்தது ஒரு தவறான செயலே கிடையாது அப்படின்னு மகாபாரதம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. பாண்டவர்கள்ல யுதிஷ்டன் அவ கேட்ட மாதிரியே ஒரு தர்மவான், வாழ்க்கையில பொய்யே பேசாதவன், எந்த நேரத்திலையும் தர்மத்தை விட்டு வழுவாதவன். பீமன் மிகப்பெரிய பலசாலி, அர்ஜுனன் மிகச்சிறந்த வீரன், மிகப்பெரிய வில்லாளியும் கூட. நகுலன் அவ கேட்ட மாதிரியே ரொம்ப 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 அழகானவன். சகாதேவன் அறிவு மிக்கவன், அது மட்டும் இல்லாம ஜோதிட சாஸ்திரத்திலையும் நிபுணன். இப்படி இந்த 5 பேருமே வேறு வேறு குணங்களை கொண்டவர்கள். அதுவும் திரௌபதி ஆசைப்பட்ட குணங்களோடு இருப்பவர்கள். திரௌபதி இந்த 5 சக்திகளையும் ஒன்னாக இணைச்ச சக்தியாதான் இருந்தா. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய நடைமுறையை பத்தி நாம தெரிஞ்சுப்போம். பழங்காலத்துல சில பகுதிகள்ல ஒரு பெண் பல சகோதரர்களை மணப்பது அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்ததாக சில ஆய்வுகள் சொல்லுது. ஆனா மகாபாரதத்துல இது சாதாரண நடைமுறை இல்ல, தெய்வீக காரணத்தால் நடந்தது அப்படின்னு விளக்கப்படுது. திரௌபதி 5 பேரை திருமணம் செஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது. அது குந்தியின் வார்த்தை, சிவபெருமானுடைய வரம், வியாச முனிவரின் தீர்மானம், அது மட்டும் இல்லாம தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம், இது எல்லாம் சேர்ந்து நடந்த ஒரு தெய்வீக விதியாதான் பார்க்கப்படுது. அதனால மகாபாரதம் நமக்கு சொல்ற செய்தி என்ன அப்படின்னா, சில சம்பவங்கள் நம்மால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு விதி மற்றும் தர்மத்தால் இணைந்தவை. இந்த மாதிரி மகாபாரதத்துல இன்னும் ஆழமான ரகசியங்களை தெரிஞ்சுக்கொள்ளணுமா? மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.